சினிமா பரம்பரையில பொறந்தாலே எல்லாம் தலை மேல கிடைச்சிரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியே கட் பண்ணி ஓரம் வை. இவனுக்கு எதுவும் சில்வர் பிளேட்ல வரால. சின்ன வயசுல ஸ்கிரீன்ல ஒரு டம்மி ரோல். அப்போ எவனுக்காவது தெரியுமா? பின்னாடி இவன்தான் பாக்ஸ் ஆபீஸ தம்சம் பண்ண போறான்னு. டெபியூ அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க? மூஞ்சு சாஃப்டா இருக்கு, லுக் ஆவரேஜா இருக்குன்னு ஈஸியா ஒரு டேக குத்திட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த மனுஷன் சைலண்டா ஒரு சம்பவம் பண்ணான் பாரு. டான்ஸ் பிராக்டிஸ்னா நார்மல் இல்ல, வெறித்தனம், மிலிட்ரி ட்ரெய்னிங் மாதிரி. ஒரு ஸ்டெப் சரியா வர வரைக்கும் விட்டு கொடுக்காம ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். வலி உயிரை எடுத்தாலும் இவன் ஸ்டெப்ப மாத்துனதில்ல. ஆர்யால லவர் பாயா வந்து எல்லார் நெஞ்சையும் திருடினா. அலா வைகுண்டபுரமுலோல அந்த கிளாசி ஸ்வாக்ல ஸ்டைல்னா நான் தாண்டான்னு ப்ரூவ் பண்ணா. ஆனா ரியல் ஆட்டம் பாம்ப் எங்க வெடிச்சது தெரியுமா? புஷ்பா. ஷோல்டரை கொஞ்சம் தூக்கி போட்டு அந்த ஒரு ரஃப் நட, அந்த கொரகொர வாய்ஸ், ஸ்கிரீன்ல இவ என்ட்ரி கொடுத்த உடனே தியேட்டரே ரெண்டா பொளந்துடுச்சு. தக்கதேலே. இந்த 3 வார்த்தை தான் மொத்த இந்தியாவையும் ஆட்டி படைச்சது. இது ஜஸ்ட் ஆக்டிங் இல்லடா, இது பேரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். லக்குல வந்த பேர் இல்ல இது. ரத்தம் சீரு வேற சிந்தி பிளான் பண்ணி டிசைன் பண்ண சக்சஸ். இன்னைக்கு ஐகான் ஸ்டார்னு கூப்பிட்டு எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்கன்னா அது ஃபேன் போட்டம் பட்டம் இல்ல, அவர் ஸ்வெட்டோட அசல் சிக்னேச்சர். ஆர்யாவோட லவர் பாயா இல்ல புஷ்பாவோட ரா லுக்கா? உங்களுக்கு எந்த அல்லு அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும்? கீழே காமெண்ட்ல தெரிக்க விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.